நாங்கள் வந்து எங்கள்ட மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா டோனர் மாற்ற போகிறோம். ஸோ இந்த டோனரோட நேம் பார்த்தீங்கன்னா NPG59 தான் டோனரோட நேம் வந்து பாருங்க உங்களுக்கு காட்டுறேன். இது கேனோன்ட வந்து என்னென்னதுக்கு போடலாம்ன்ற போட்டிருக்காங்க காட்டுறேன் பாருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா போடலாம் பிளாக் கலர். இதில் பார்த்துட்டீங்க இந்த மாடலையும் பாருங்கள். இதில் உங்களுக்கு தெரியும், இதில் பார்க்கலாம் மாடல் வந்து ImageRunner 2006N இருக்குது. ஓகே, ஸோ வந்து நாங்கள் வந்து இதை போடக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் அவங்க போடையில் பட் எல்லாம் வந்து சேம் தான். இந்த 2000 சீரீஸில் வார எல்லாமே சேம் தான். ஓகே, இதில் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட கொப்பீஸ் பார்க்கலாம், எவ்வளோ கொப்பீஸ் அடிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ கொப்பீஸ் பார்ப்போம். இங்கே இருக்குன்னா இதில் கவுண்டர் செக்ன்னு இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இதில் வந்து டோட்டல் கொடுத்துட்டு கொப்பீஸ் பார்க்கலாம், எவ்வளோ கொப்பீஸ் அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அதே போல் வந்து டோனட் எதுவும் பார்க்கலாம், ஸ்டேட்டஸ் மோனிட்டர் இருக்குது இதில் பாருங்கள். அதை கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிவைஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கொடுங்க. அப்புறம் டோனல் லெவல் இருக்குது, அதை கொடுங்க. அதை கொடுத்தோன்னா பார்க்கலாம். உங்களுக்கு வந்து 10 விதம்னு காட்டுறேன், பட் டோனர் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக முடிஞ்சுது. ஓகே, பேக் போகிறோம். இப்போ நான் வந்து இதில் ஸ்லிப் மவுட் கொடுத்துட்டு நான் வந்து ஆஃப் பண்ணி விடுறேன். இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு இருக்குது, நான் வந்து மிஷினை ஆஃப் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இப்போ வந்து லைட் நின்றுவோம். இதில் உங்களுக்கு தெரியும் லைட் இப்போ வந்து ஆஃப் ஆகிடுது, ஃபுல்லாக சிஸ்டம் ஆஃப் ஆகிடுது. ஏன்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டோனர் இருக்குது காட்டி எடுக்கணும். ஸோ கேனோன் மாடல் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்குது. இது எப்படி திறந்த மாட்டா இப்படி திறக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் டோனர். ஸோ இதைத்தான் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து நாங்கள் டோனர் மாற்றுவோம். இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து உடைப்போம். ஸோ அவங்க சீல் அடிச்சிருக்காங்க உடைக்கிறேன் காட்டுறக்காண்டி. ஸோ நாங்கள் உடிக்கிறோம். ரைட், இப்போ எடுத்தாச்சு. ஓகே, நான் இப்போ இதில் வைக்கிறேன். இதில் வந்து வேறு ஏதாவது போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் இதில் வந்து காட்டியிருக்காங்க, சில செட்டப்ஸ் காட்டியிருக்காங்க. எப்படி ரிமூவ் பண்ணி என்ன மாதிரி ஃபிட் பண்ணுறது, என்னென்ன செட்டப் செய்கிறதுன்னு இதில் வந்து காட்டியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மிஷினில் வந்து இதை நாங்கள் போடக்கு முதல் நாங்கள் ஒன்று செய்யணும்னா 2 பக்கம் ஆட்டணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு உடைச்சி போட்டு நான் உங்களுக்கு 2 பக்கம் செஞ்சு காட்டுறேன். சீல் பண்ணி தான் இருக்க முடியல, இப்படி சீல் பண்ணி தான் பேரும் எடுத்தா. அப்புறம் நாங்கள் என்ன செய்யணும், இப்படி குளுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய நான் வச்சுருந்துருப்போம். ஸோ கீழே எல்லாம் படிஞ்சிடும். அதனால் வந்து நாங்கள் குளுக்கினா தான் நாங்கள் வந்து அது சரியான முறையில் வந்து இருக்கும். இந்த கட்டி பட்டு எடுக்கிறக்காண்டி தான் அப்படி குளுக்குறது. ஸோ ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி குளுக்குங்க, அப்படி கீழே மெல்லாடவும் வந்து ரொட்டேட் பண்ணணும். ஓகே, அது நீங்கள் எந்த இது டோனராக இருந்தாலும் செய்யணும் கட்டாயம். இது வந்து சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை உங்களுக்கு சொல்லித்தரேன் என்ன செய்கிற அப்படின்ட்டு. இங்கே வந்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லி தந்தேன் உங்களுக்கு வந்து இங்கே இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ண அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதான் எங்கள்கிட்ட பழைய டோனர். ஸோ அதை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுற அப்படின்னா ஒரு கப் ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு சுவிட்ச் ஒன்று இருக்கும். ஸோ ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு வலது பக்கம் திருப்பி லொக் இது போட்டிருப்பாங்க, இங்கால பக்கம் திருப்பினா அன்லாக் ஆகும்னு போட்டிருப்பாங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இப்படி ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் வந்து வெளியே எடுக்க வேண்டியதான். ஸோ மெதுவாக எடுக்கணும், இல்லாட்டி வந்து மேலே இருக்க டஸ்ட்டு வந்து அதாவது கார்பன் வந்து கொட்டுப்பட்டுரும். அதனால் ஸோ மெல்ல அமைச்சுட்டு மெல்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே வரும். ஸோ இந்த இடமெல்லாம் கார்பன் இருக்குது, பார்க்க தெரியும், இந்த இடம்லாம் கார்பன் இருக்குது. ஸோ இது வந்து முடிஞ்ச டோனர் வந்து இப்போ நாங்கள் வந்து வெளியே எடுத்தால் ரிமூவ் பண்ணி வைக்கணும். ஸோ நாங்கள் வச்சுட்டு வாரேன். இந்த வாசலில் இருக்கிற டஸ்ட்டை வந்து நான் தட்டி விடுறேன். ஸோ ஆல்ரெடி டஸ்ட்டை விழுந்துருக்கு. ஸோ அதில் தட்டி க்ளீன் பண்ணி விடுவோம். ஓகே, இப்போ இவரை போடணும். இப்போ இவரை போடணும். இவரில் பார்த்தீங்கன்னா 2 சீல் இருக்குது. ஸோ அந்த கீழான பிடிச்சிக்கொண்டு மேலான ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணி விட்றேன், நாங்கள் இழுக்கிற ஈஸிக்காண்டி. ஓகே, இப்போ எங்களுக்கு இப்படி கொண்டாச்சு. இதை நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த இடத்துல போடணும். ஓகே, இது வந்து மேல் பக்கமாக இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து மேல் பக்கம் இருக்கணும். இந்த இடத்துல வந்து நாங்கள் இது இப்படி மேலே இதில் இருக்கிற மாதிரி நாங்கள் உள்ளே வந்து போகணும். ஃபஸ்ட்டுக்கு இந்த இடத்த வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணக்கூடாது, ரிமூவ் பண்ணால் கொட்டுப்பட்டுரும் நீங்கள் போடைக்க. அதனால தான் ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி டைட்டாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் உருக்கி பிடிச்சி ஒன்று மெல்லமாக ரிமூவ் பண்ணுங்க. கொஞ்சத்தை பரவாயில்ல, கொஞ்சம் பறந்துருக்கு திறந்தோடனே. ஸோ கொஞ்சம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் இவரை வந்து உள்ளே தள்ளணும். ஓகே, இதில் வச்சுட்டு இப்படியே உள்ளே தள்ளணும். இப்போ தள்ளி நான் ரிமூவ் பண்ணணும். இப்படி தள்ளி இவரை எடுக்கணும், அப்போ தான் கொட்டுப்படாது. அதுக்காண்டி
பாருங்கள் நீட்டாக வருது. இப்போ கடைசி இதையும் எடுத்தாச்சு. காபனாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தட்டி எடுக்கிறோம். ஸோ இதை கொட்டுப்பாட்டு இருக்குது. இந்த இடத்த நாங்கள் பத்திரம் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் உள்ளே அல்லணும். உள்ளே இல்லைனா லொக் ஆகிடும். ஓகே, ஸோ உள்ளே வேணாலும் ஒரு லொக் கொண்டு விழுந்துடும். இன்னும் கொஞ்சம் உள்ளே அல்லணும். அதனால தான் நாங்கள் இங்கால பக்கம் இடது பக்கம் திருப்ப முடியும். இடது பக்கம் திருப்பக்க இந்த லொக்கை அமர்த்தி வேணாலும் திருப்பணும். ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ளே அல்லணும். ரைட், இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டுது. இப்போ நாங்கள் அமர்த்தி கொண்டு இடது பக்கம் திருப்பணும். வலது பக்கம் திறக்க திறந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு லொக் பண்ணுறதுக்கு இடது பக்கம். ஓகே, இப்போ லொக் ஆகிட்டுது. இனி நாங்கள் மூடி போட்டு மிஷினை ஆன் பண்ணால் சரி. இப்போ வேணாம். ஸோ உங்களுக்கு இதிலேயே பார்க்கலாம் சில படிமுறைகள் போட்டிருக்காங்க என்ன மாதிரி செய்யணுமாண்டு, எப்படி வைக்கணும், உள்ளே வச்சுட்டு தான் இவரை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு பிறகு இடப்பக்கம் போட்டு லாக் பண்ணணும். இதில் எல்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு உங்களோட டோனோட நேம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துக்கொள்ளலாம். இதில் என்பிஜி 59 போட்டிருக்காங்க. அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்பிஜி 59 டோனர் போட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களோட நேம் பார்க்கலாம், டோனர் நேம். ஸோ என்ன டோனரோ அந்த டோனரே போட்டுக்கொள்ளுங்க. இப்போ மூடியாச்சு. இப்போ நான் வந்து மிஷினை ஓன் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் நேம் எடுத்துக்கொள்ளும். இப்போ ஓன் பண்ணக்கு என்ன புது டோனர் ரன் பண்ணி எடுக்கிறக்காண்டி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இல்லை ஸ்டேட்டஸ் மானிட்டர் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் டிவைஸ் இன்ஃபர்மேஷனில் போய் டோனர் லெவலில் கொடுத்தோம்னா 100 காட்டும். முதல்ல பார்த்தீங்கன்னா 10 காட்டினது, இப்போ 100 காட்டுது 100. ஸோ ஃபுல்லாக வந்து டோனர் மாற்றியாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களுக்கு வந்து கவுண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். எவ்வளோ கவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் வலது பக்கம் பார்க்கலாம் கவுண்ட் செக் இருக்குமா சொல்லி தந்தேன் நான். ஸோ அதில் கிளிக் பண்ணி போட்டு இதில் வந்து டோட்டல் கவுண்ட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். 53,213 இருக்குது டோட்டல் கவுண்ட் வந்து. இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதில் வந்து கூடுதலாக இது வந்து 10,000 கோப்பீஸ் வரைக்கும் அடிக்கும். மேபி எனக்கு லாஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8,000 கோப்பீஸ் தான் அடிச்சது. கொஞ்சம் டாக் அடித்தபடியாக நார்மலாக அடிச்சிங்கன்னா 10,000 கோப்பீஸ் அடிக்கும். ஸோ அது வந்து டோட்டல் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். என்ன மாதிரி உங்களுக்கு வருதுண்டு உங்களுக்கு டோனர் முடிய இண்டிகேட் பண்ணும். ஸோ இதில் இண்டிகேட் காட்டி கொண்டு இருக்குது. நீங்கள் யோசிக்க வேண்டாம். டோனர் மாற்றின அப்புறம் காட்டுது. இதை கிளிக் பண்ணோம்னா டோனர் மாற்றி காட்டி கொண்டிருக்கும். ஸோ அதுக்கு இப்போ யோசிக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ தான் டோனர் மாற்றினாங்க. 2 கோப்பி அடிக்க வலிக்கிட இந்த இண்டிகேட்டும் போயிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி வந்து கெனானோட டோனர் வந்து மாற்றுற அப்படின்ட்டு. இது வந்து கெனான் ஃபோட்டோ மிஷின். உங்களை பார்க்கலாம். இதில் நேம் இருக்குது ImageRUNNER 2006N. ஸோ தமிழ் மொழியில் போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயில்ஸ் தேவைன்னா சொல்லுங்கள். காப்பி அடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டாலும் கேளுங்க. உங்களுக்கு வந்து சொல்லித்தரலாம். காப்பி பண்ணுறது எப்படி, ஸ்கேன் பண்ணுறது எப்படி, டோனோட லெவலை கூட்டி குறைக்கிறது எப்படி. ஸோ அதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றிய முழு ரிவ்யூ வந்து உங்களுக்கு கட்டாயம் நான் போடுவேன். ஓகே, நன்றி, வணக்கம்.